கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவெளியில தொடர்ந்து கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், கனியற்ற ஒரு வாழ்க்கை, சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பரலோகத்திற்குள் பிரவேசிக்க முடியாத ஒரு வாழ்க்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி நாட்களிலே இருக்கிறோம். கனி கொடுக்கும்படி, அந்த கனி நம்மளை நிலைத்திருக்கும்படி பிரயாசப்படுவோமாக. யோவான் 15:16 நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் இந்த பின் பகுதியிலே சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கனி கொடுக்கும்படி, அந்த கனி உங்களை நிலைத்திருக்கும்படி உங்களை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. இந்த நேற்று தினத்திலே கூட நாம் கனி கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை சுத்தம் செய்வார், நம்மளை நிலைத்திருப்பார், நம்மை காப்பாற்றுவார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த நாளிலே கூட கர்த்தர் நம்மிடத்திலே கனியை எப்படி எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 21 17, 18, 19 வாசிக்கும் போது அவர்களை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்கே தங்கினார். காலையிலே அவர் நகரத்திற்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழியருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திலே போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலும் உன்னிடத்திலே கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்தி மரம் பட்டு போயிற்று. சீஷர்கள் அதை கண்டு, இந்த அத்தி மரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். கனியை குறித்து ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் தேசத்திலே நீங்கள் பார்க்கும்போது வழி அருகே அத்தி மரம், ஒலிவு மரம், திராட்சை செடி, பெருச்சம்பரம், இப்படிதான் மரங்கள் இருக்கும். நம்ம தேசங்களிலே பார்க்கிறோம் பனை மரம், புளிய மரம், வேப்ப மரம் அப்படி இருப்பது போல் அந்த தேசத்திலே கனி கொடுக்கக்கூடிய மரங்கள் அப்படியே ஊர் முழுவதும் வழியருகே காணப்படும். மிகவும் அழகா இருக்கும் பார்க்கிறதற்கு. ஆனால் அத்தி மரத்திற்கு மட்டும் ஒரு விசேஷித்த சுபாவம் உண்டு. அது என்ன சுபாவம் என்று பார்க்கும்போது, அந்த அத்தி மரத்திலே இலைகள் செழிக்க 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 கனிகள் உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூரத்திலிருந்து ஆண்டவர் பார்க்கிறார். அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. அப்பா, இந்த அத்திமரம் இவ்வளவு செழித்திருக்கிறதே, செழுமையா இருக்கிறதே, அதுல நிச்சயமாய் கனி இருக்கும் என்று சொல்லி வேகமாக அந்த கனியை புசிப்பதற்காக கடந்து வருகிறார். ஆனால் it was showing a wrong green signal. ஒரு தவறான காட்சியை இது காட்டிக் கொண்டிருந்தது. கிட்டே வரும்போது இலைகள் செழித்திருந்தது, ஆனால் ஒரு கனி கூட அதிலே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா மரமும் பூ வைத்து காய் காய்த்து பின்பு கனி கொடுக்கும். ஆனால் அத்திமரம் மட்டும் இலை செழிக்க செழிக்க செழிக்க, நீங்கள் அத்திமரத்தை பாருங்களே, எங்கேயாவது பார்க்க நேர்ந்தால் பழங்கள் அப்படி பழுத்து அப்படி செழுமையாய் காணப்படும். அந்த வாஞ்சியோடு வருகிறார், இலை செழித்திருக்கிறது, பழம் இல்லை. உடனே அந்த மரத்தை அவர் சபிக்கிறார். அந்த மரம் பட்டு போகிறது. நம்முடைய வாழ்க்கை கூட இன்னைக்கு அநேகரம் அப்படிதான் இருக்கிறது. we are showing a wrong green signal. வீட்டு ஆலயத்துல இருக்கும்போது நல்லா ஆராதிக்கிறோம், நல்லா பாடுறோம், அபிஷேகத்துல நிரம்புகிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், வேத வசனத்தை சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை செப்பனிட்டு பார்த்தால் அதிலே கனி கொடுக்க முடியாத எத்தனை தவறுகள் இருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்துல இருக்கிறோம். இன்னைக்கு உன் வாழ்க்கை ஏன் சாபமா இருக்கிறது? உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஏன் சாபமா இருக்கிறது? நீ கையிட்டு செய்கிற பிரயாசத்திலே ஒரு சபிக்கப்பட்ட ஒரு நிலைமையை பார்க்க காரணம் என்ன? குடும்பத்திலே கனியற்ற ஒரு வாழ்க்கை தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவரால் கனி கொடுக்க முடியாவிட்டால் கூட அதை மற்றவர்களாலும் கனி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்படுகிறார்கள். அதனால் அந்த ஒருவர் நிமித்தம் பற்றுகிற சாபம் அநேகரை பற்றி பிடிக்கிறது. குடும்பமே அலக்கழிக்கப்படுகிறது. முந்தின ஆதாமுக்கு தன் நிர்வாணத்தை மூட, பாவத்தை மூட அத்தி இலைகள் போதுமானதா இருந்தது. ஆனால் பிந்தின ஆதாமாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே இலைகளை எதிர்பார்க்கவில்லை, கனிகளை தான் எதிர்பார்க்கிறார். The former Adam, it was enough. Fig leaves was enough to cover his nakedness. But the later Adam, the Holy Spirit, is expecting the fruits in you. இலைகள் எதிர்பார்க்கவில்லை, கனிகளை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு அந்த கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கைக்கும், அந்த கனி உன்னிலே நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கைக்கும் உன்னை ஒப்புக்கொடு. தவறான ஒரு மாய்மாலமான ஒரு வேஷத்தை நாம் தரிக்க கூடாது.
தீமோத்தேயுவிலே நாம் வாசிக்கிறோம், தேவ பக்தி வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதலிக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10 பேருக்கு நீ சத்தியத்தை சொல்லலாம், நல்லா பாடலாம், ஆராதிக்கலாம், ஆலயத்திலே எல்லா காரியத்தையும் நீ செய்யலாம். ஆனால் உன் குடும்பத்திலும் உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வேலை செய்யும் ஸ்தலத்திலும் கனி இராத பட்சத்திலே அது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. முந்தின ஆதாமுக்கு இலை போதும், பிந்தின ஆதாம் உன்னை பரலோக பிரஜையாய் மாற்றுவதற்கு கனி தேவை. இதே ஓமையை மார்க் சுவிசேஷம் 11:13 கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழகா இதே ஓமைதான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அது கனி கொடாத ஒரு காலம், ஆனாலும் கனியை அவர் எதிர்பார்த்தார். அதுல கனி கொடாத ஒரு காலம் என்ற ஒரு வார்த்தை அந்த வசனத்தில் வரும். It was not a season to yield fruit, but still the Lord expected fruit. கனி கொடுக்க முடியாத ஒரு காலம்தான். அத்திமரம் பழம் கொடுக்கக்கூடிய காலம் இல்ல, ஆனாலும் அதுல இலை செழிப்பா இருந்ததல்லவா, ஆதலால் தேவன் கனிகளை எதிர்பார்த்தார். சில வேளையிலே உன்னால் கனி கொடுக்கவே முடியாது, ஆனாலும் ஆண்டவர் அந்த அபிஷேகம் உனக்குள்ள இருக்குமானால், அந்த தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள இருக்குமானால், தேவனுடைய ரட்சிப்பின் ஊற்று உனக்குள்ள இருக்குமானால், கனி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலும் உன்னிடத்திலே கனியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு கிராமத்திற்கு ஒரே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் உண்டு. காலையில ஒரு ட்ரெயின் 7 மணிக்கு வரும், திரும்ப மாலையில 7 மணிக்கு வரும். அந்த ஒரு ட்ரெயின்ல தான் அந்த கிராமத்து ஜனங்கள், பக்கத்துல இருக்க கிராம ஜனங்கள் எல்லாம் உண்மையான ஒரு சம்பவம் கடந்து போக வேண்டும். 7 மணி அந்த ட்ரெயின் அந்த கிராமத்திலே ஒரு 5-7 நிமிடங்கள் தான் நிற்கும். அடித்து பிடித்து அந்த ட்ரெயின்ல ஏறுவார்கள். அப்படியாய் அன்றைக்கு அந்த ட்ரெயின் வந்தது. எல்லாரும் எழும்பி அந்த ட்ரெயின்குள்ளே ஏறி விட்டார்கள். அந்த ட்ரெயின் மூவ் ஆகுற ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ற நேரத்துல ஒரு வாலிப சகோதரன் அந்த ட்ரெயின்ல இருந்து அந்த பிளாட்ஃபார்மை பார்க்கும்போது ஒரு அக்கா ஆரஞ்சு பழ கூட எடுத்துட்டு வந்து விற்கிறதுக்காக அந்த பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்து இருந்தாள். ஆனால் எல்லாரும் அந்த கூடையை தட்டிட்டாங்க. பழமெல்லாம் கீழே போயிடுச்சு, டிராக்ல போயிடுச்சு, பழம் பாதி சேதமாயிடுச்சு. நிறைய பேர் மிதிச்சு விட்டார்கள் அந்த பழத்தை. அந்த ட்ரெயின் போற சின்ன ஒரு சவுண்ட், அந்த விசில் கேட்ட உடனே இந்த பொண்ணு அந்த கூடை எடுக்கிறா. கூடை காலியா இருக்கு, ஏதாவது நல்ல பழம் இருக்குமான்னு கையை வச்சு தடவி பாக்குறா. அப்ப அந்த ட்ரெயின்ல இந்த வாலிபன், ஐயோ இந்த அக்காவுக்கு கண் பார்வை இல்லை, குருடா இருக்கிறாங்களே, இவங்க குருடா இருக்கிறது நிமித்தம் இவங்க கூடையை ஒதுக்க முடியல, இவங்க குருடுன்னு யாருக்கும் தெரியாது, அந்த கூடையை தட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த அக்கா கையில ஒரு பழம் கூட கிடைக்கலையேன்னு சொல்லி அந்த மகன் ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மகனா இருந்தது நிமித்தம் ட்ரெயின்ல இருந்து மெல்ல குதிச்சு இறங்கி கீழே வந்து சேதமான பழத்தை எல்லாம் ஒதுக்கிட்டு நல்ல பழத்தை தேடி ஒரு கையளவு பழத்தை எடுத்து கொண்டு வந்து அந்த பிள்ளையிடத்தை கொடுத்து சொன்னான், அக்கா நீங்க குருடுன்னு யாருக்கும் தெரியாது, ஆனா எல்லாரும் அந்த ட்ரெயின்ல ஏறிட்டாங்க, பழமெல்லாம் சேதமாயிடுச்சக்கா, இந்த கையளவு பழம் தான் இருக்கு, இதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு எங்க அம்மா எனக்கு காலேஜ்ல ஃபீஸ் கட்டுறதுக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்காங்க, சேதமான பழத்துக்கு அந்த ரூபாயை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த 2 500 ரூபாய் நோட்டை எடுத்து அந்த அக்கா கிட்ட கொடுத்தா. அந்த அக்கா என்ன சொல்லியிருக்கணும், அப்பா அது என்னுடைய தவறுன்னு சொல்லியிருக்கணும், இல்லைன்னா நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லியிருக்கணும், இல்லைன்னா தேங்க்யூன்னு சொல்லியிருக்கணும். அதை மூன்றும் அந்த அக்கா சொல்லல. தேங்க்யூன்னு சொல்லல, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லல, இது என்னுடைய தவறு என்று சொல்லவில்லை. மாறாக அந்த பிள்ளை என்ன சொன்னா தெரியுமா, ஆர் யூ ஜீசஸ் என்று கேட்டாள். நீ இயேசுவா என்று சொல்லி கேட்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை அந்த சாட்சியை கேட்கும் போது எனக்குள்ளே உள்ளத்துல எழும்பினது, ஏன் அவள் இயேசுவா என்று கேட்டாள். இயேசுடைய பிள்ளைகளுக்கு தான் எல்லா சூழ்நிலையிலும் கனி கொடுக்கக்கூடிய ஒரு சுபாவம் உண்டு என்று சமுதாயம் நினைத்திருக்கிறது. ஆனால் நம்முடைய பலிபீடத்தை செப்பனிட்டு பாருங்கள், உங்களை பார்த்தால் ஐயோ அவளா பொல்லாதவள், அவள் பேசுகிற பேச்சு, வாயில் வரும் வார்த்தைகள் எவ்வளவு கடினம், அடுத்தவர்களுடைய உள்ளத்தை உடைக்கக்கூடியதா இருக்கிறதே. அவளுடைய சுபாவம் எங்கு வெளிப்படும்? ரேஷன் கடையில வெளிப்படும், தண்ணி பிடிக்கிற இடத்துல வெளிப்படும், ஒரு பஸ்ல யாராவது ஒரு கர்ப்பிணி பெண்ணி வந்து இடம் கேட்டால் அது நான் கொடுக்க மாட்டேன் என்று உட்கார இடத்துல வெளிப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நேரத்தில் உங்களை சிந்தித்து பாருங்கள். உங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவா ஆர் யூ ஜீசஸ் என்று சொல்லுகிறார்களா, இல்ல அவளா அவனா பொல்லாதவன் என்று சொல்லுகிறார்களா? இன்றைக்கு உன்னிடத்திலே அந்த அபிஷேகம் இருக்குமானால்,
ஆண்டவருடைய வசனம் உனக்குள்ள இருக்குமானால், ஆண்டவருடைய ரட்சிப்பின் ஊற்று உனக்குள்ள இருக்குமானால், எந்த சூழ்நிலையிலும் அந்த இலை இருக்குமானால் கனி இருக்கத்தான் வேண்டும். கனி கொடுக்காத ஒரு காலத்திலும் இலை இருக்குமானால் கனியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். முந்தின ஆதாம் இலை எதிர்பார்த்தார், அத்தி இலை, அது வாடி போய்விடும். ஆனால் பிந்தின ஆதாம் பரிசுத்த ஆவியானவர் அந்த 9 கனிகளை உன்னிடத்திலே எதிர்பார்க்கிறார். இந்த பிள்ளை ஆர் யூ ஜீசஸ் என்று சொல்ல காரணம் என்ன? அந்த இயேசுடைய பிள்ளையிடத்துலதான் பரிபூர்ண அன்பு இருக்கும், இரக்கம் இருக்கும், தயவு இருக்கும், உதவி செய்யக்கூடிய எண்ணம் இருக்கும் என்று சொல்லிதான், அந்த பொறுமை இருக்கும் என்று சொல்லிதான் அவன் இயேசுவா என்று கேட்டான். இன்றைக்கு இந்த சாட்சி தான் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போகும். உன்னை பார்க்கிறவர்கள் இயேசுவின் சாயலை பார்க்க வேண்டும். உன்னை பார்க்கிறவர்கள் இயேசுவின் சிந்தையை பார்க்க வேண்டும். உன்னை பார்க்கிறவர்கள் இயேசுவின் சுபாவத்தை பார்க்க வேண்டும். கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய சுபாவத்தினால் என்னை நிரப்புங்கப்பா. அந்த 9 கனிகளும் ஆண்டவரே என்னை பார்க்கிறவர்களிடத்திலே பிரதிபலிக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி, கனி கொடுக்க முடியாத சூழ்நிலை, you will be pushed to a situation where you cannot yield fruit, but still the Lord expects fruit from you. ஆண்டவர் உன்னிடத்திலே பழத்தை எதிர்பார்க்கிறார். எதற்காக? அவருடைய வித்து உனக்குள்ள இருக்கிறது. கர்த்தருடைய நாம மகிமை உண்டாவதாக. கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த காலை விளைக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பரலோக பிரஜையாய் நாங்கள் காணப்படுவதற்கு அநேகர் பார்வையிலே ஒரு நிரூபமாய் வாக்கிங் காஸ்பல் லார்ட் நாங்கள் காணப்படுவதற்கு நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாய், அந்த கனி எங்களில் நிலைத்திருக்கிறவர்களாய் நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்கிறாச்சா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, அன்றைக்கு வழியருகே நீ கடந்து போன போது அத்தி இலையை கண்டு செழித்திருக்கிறதை கண்டு ஆண்டவரே கனி இருக்கும் என்று, அந்த பசி தீர்க்கும் என்று போனீரப்பா. ஆனால் கனி இல்லை, இலைதான் இருந்தது, சபித்து விட்டீரப்பா. இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த சாபம் எங்களை பின்தொடராதபடி எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாய், அந்த கனி நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்படணும் ராஜா. முந்தின ஆதாமுக்கு இலைகள் போதுமானதா இருந்தது, பிந்தின ஆதாம் எங்களிடத்திலே கனிகளை எதிர்பார்க்கிறீரப்பா. எங்களை காண்கிறவர்கள் இவர்கள் இயேசுவா, இயேசுடைய பிள்ளைகள், ஆர் யூ கிறிஸ்டியன் என்று சொல்லி கேட்கத்தக்க விதத்திலே எங்களுடைய நடை, உடை, பாவனங்கள், பேச்சு எல்லாவற்றிலும் ஆண்டவரே என் இயேசுவை பிரதிபலிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும் அப்பா. எங்கள் நிமித்தம் மற்றவர்கள் இடர்கள் அடையாதபடிக்கு ராஜா, எங்கள் நிமித்தம் இன்னும் ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு நாங்கள் பாத்திரவானாய் மாற எங்களுக்கு கிருபை பாராட்டும். தாழ்த்தி உடைய கரத்திலே கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.